ஜெய், ஒரு நிமிஷம் இருடா. சொனாலி, யாரோ ஒருத்தன் கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு முன்னாடியே அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கலாட்டா பண்றானேம்மா. வாட் நான்சென்ஸ்! ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. அவ்வளவு பெரிய கூட்டத்துல வச்சு அவன் உங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டான். காலேஜ்ல படிக்கும் போது காதல் கிதல்னு ஏதாவது பண்ணி இருந்தா உண்மையை சொல்லிடுமா. மம்மி, யாரவ? எங்க இருக்கான்? அவன்தான். அந்த பொறுக்கிதான் அவன் மேல அப்படி பழி சொல்றான். யாரு? யார் நீ? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ஆகஸ்ட் 5. ஞாபகம் வருதா? சொனாலி, என்னமாச்சு? காசுக்கு போய் முழுக்கு போட்டாலும் தீராத பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு கடல்ல முழுக்கு போட்டுட்டா தீந்துரும் நினைச்சீங்களா? நீங்க ஒரு கொலையே பண்ணிட்டு வந்திருந்தா கூட என் புருஷன் ஒரு ரோஷக்காரன் கோவக்காரன் சொல்லி நான் ஏத்துட்டு இருப்பேன். ஆனா நீங்க ஒரு சாடிஸ்ட்னு தெரிஞ்சும் நான் வாழணும்னு நீங்க நினைச்சா உங்க உறவும் எனக்கு தேவையில்லை, நீங்க கட்டின தாலியும் தேவையில்லை. உங்க கையாலேயே இந்த தாலியை அறுத்து எடுத்துட்டு போயிடுங்க. உங்களையே நம்பியிருந்த என்ன தப்பான கையெழுத்து போட வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே, ஏன் சொல்லுங்க? நீங்க பேச மாட்டீங்க. தாய் பாசத்தோட வளர்ந்திருந்தா அன்போட அருமை தெரிஞ்சிருக்கும். அக்கா தங்கச்சியோட வளர்ந்திருந்தா பாசத்தோட பெருமை தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் தாய்க்கும் தங்கைக்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மிருகமாச்சே. நான் மிருகம்தான். ஆனா மனுஷனா இருந்த என்ன மிருக மக்கள் யார் தெரியுமா? அவனை நாட்டில போடுங்கடா. ஐயோ, கபாலி வரா! ஐயோ, காளி வரா! தம்பி, நான் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா நீ என்ன காப்பாத்துவேன்னு தான் நான் உன்னை படிக்க வச்சேன். அதை விட்டு நீ கபாலி தம்பிடா. சும்மா ஜாலியா ஏசி ரூம்ல என்ஜாய் பண்றதை விட்டுட்டு நீ எதுக்குடா இங்கெல்லாம்? அண்ணே அரிக்குதுண்ணே, கை கொஞ்சம் அரிக்குதுண்ணே. அதுவும் சரிதான். ஓ, கலெக்ஷனை கவனி. என்னங்க இன்னைக்கே எதிர் வீட்ல பேப்பர் போடல? அத ஏமா கேக்குற? பேப்பர் படம் 3 மாசமா பாக்கி. பேர பாரு, குருமூர்த்தி எம்கான் போர்டு மட்டும் பெத்த பேரு சாகுராக்கி. அதிகமா பேசாத. எவ்வளவு கொடுக்கணும்? 270 ரூபா கொடுக்கணும். பாவம்,
இந்த மாசத்துல இருந்து அவர்கிட்ட காசு கேட்க வேண்டாம், நானே கொடுக்குறேன். அவருக்கு நீங்க ஏய் சரி சரி. ம். குருமூர்த்தி, உனக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா. மிஸ்டர்? குருமூர்த்தி, நீ என்ன பேப்பர் வேணாலும் கேளு, தர்றேன். என்ன பாக்குற, நீ காசு கொடுக்க வேண்டியது இல்லப்பா. எழுத்த விட்டு பார்ட்டி உனக்கா பேப்பர் போட சொல்லிருச்சு. இந்த வருஷம் உங்க மகனுக்கு நேரம் ரொம்ப நன்னா இருக்கு. அப்படின்னா என் பையனுக்கு வேலை கிடைச்சிருமா சாமி? குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவா. குருதான் பார்த்துட்டானே, அப்புறம் என்ன தைரியமா இருங்கோ. நம்ம மேட்ரு என்னாச்சு? அதாயா பேங்க் மேனேஜர் பொடாட்டி கையில சொல்லி இருக்கிறேன். அந்த அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாயா. போ. முப்பாத்தம்மா தாயே, பெரிய படிப்பு படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கிற என் பேரன் குருமூர்த்திக்கு சீக்கிரமா பெரிய வேலை கிடைக்கணுமா? வேலைக்காரி சொன்னாலே. ஆமாமா, அதே குருமூர்த்தி எம்காம் கோல்டு மெடலிஸ்ட். நோக்கு பேங்க்ல தான் வேலை வேணுமா? ஆமா, நான் அதுக்கு தான் படிச்சிருக்கேன், எம்காம் கோல்டு மெடலிஸ்ட். கல்யாணி, சாமி, இந்தாம பிரசாதம். ஏமா, உங்க அண்ணன் குருமூர்த்திக்காக பாட்டி அம்மா தங்கச்சின்னு குடும்பமே இப்படி வருத்திக்கிறேளே, வேலைக்காக அவன் ஏதாவது முயற்சி செய்யறானா? குரு, மாமி வந்துட்டேன் மாமி. டிவி சரியில்லைன்னு சொன்னீங்களா, மேல ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இது? ஏதோ ஒரு மரியாதைக்காக தான். உன்னோட பெரிய அன்பு தொல்லையா போச்சுடா. சரி சரி, நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியாச்சே. என்ன செய்யணும்? கிருஷ்ண பாதம் போட்டுமா? மடமடன்னு போட்டுறேன். டேய் நீ போட்டா அது கம்சங்கால் மாதிரி இருக்கும்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த மளிகை சாமான் லிஸ்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. கேஜி கணக்குல இருக்கு. என்ன இது, ஊருக்கே விருந்து வைக்க போறாங்களா? என்னடாப்பா, இன்னும் போலியா? பணம். ஓ, பணமா? இப்படிதான் போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்ரீனிவாசன் கிட்ட சாமான் வாங்கிட்டு வாடான்னு லிஸ்ட் கொடுத்தேன். உடனே அவன் கை காசை போட்டு எல்லா சாமானையும் கொண்டு வந்து இறக்கிட்டானே. அடுத்த மாசமே அவன் ஆந்திரா பேங்க்ல மேனேஜர் ஆக்கிட்டேனே. ஆனா மாமி, நான் இப்போ உங்ககிட்ட பணம் இல்லையா? ஐயோ, இருக்கே நிறைய இருக்கே. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி நான் தான். நீங்க போங்க. ஐயோ அம்மா, அரிசி 50, பருப்பு 20, டைனி கிளீன் போல்டா. வேற என்னமா வேணும்? 1 கிலோ உளுத்த பருப்பு கொடுங்க. நான் கேட்டதை கொடுங்க, நான் ஆபீஸ் போன டைம் ஆகுது இல்ல. இருங்க சார், அவசரப்படாதீங்க. என்ன தம்பி வேணும்? அவங்க போட்டோம். ஓ, சீக்கிரம் போட்டு இந்த கட்டல. என்னது அண்ணாச்சி, இது எம்காம்ல ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் நாங்கிறதுக்கு அரசாங்கம் கொடுத்த பதக்கம். இத கொஞ்சம் அடமான வச்சு இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான்களை கொடுத்தா உதவியா இருக்கும். அஞ்சாவது படிச்சுட்டு பொட்டலம் கட்டுறதே கேவலம் நினைச்சு அழுத்துக்கிட்டிய. அந்த வேலை கூட கிடைக்காம படிச்சு வாங்கின பதக்கத்தை உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு அரமான வைக்க வந்திருக்கான். படிச்சவன் போல பாத்தியால இல்ல? யார்ல வீட்டுல எமான கூப்பிடல? என்னது, பள்ளிக்கூடத்துக்கு புள்ளைய சேர்க்க போயிருக்காளா? வழியிலேயே தடுத்து நிறுத்தி இங்க அனுப்பல. இங்க படிச்சு பதக்கம் வாங்கணும் போல போய் டப்பா டான்ஸ் ஆடுது. இவன் படிச்சு என்னத்துக்கு கழிக்க போறான்? ஆமா, வேற எங்க அனுப்ப? என்னத்துக்கா? பொட்டலம் கட்டதான் வெயில. தம்பி, ஜாமான சரியா இருக்கான்னு பாத்துக்கா. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏல, அந்த நகர ஆசாரி வந்தாச்சா பாரு. ஐயோ அண்ணன், ஆயுஷ் முழுக்க என் குடும்பம் பண்ணிக்கிட்டு கூட இருந்தா இதை அடகு வச்சிருக்கேன். எனக்கு மொத்த சம்பளம் வந்தா நான் இதை திருப்பி வாங்கிடுறேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு உரசி பார்க்கணும்னு உருக்கி பாத்துறாதீங்க, அது என் உசுறு. தம்பி, இந்தியாவுக்கு 3 பக்கம் கடல் இருக்குன்னா 4 பக்கம் கடன் இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணாத, போ. நேரம் இது சர்ஃப் இருக்கு, ஆயில் இருக்கு. ஐயோம்மா, எக்ஸலன்ட் குரு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியே. தேங்க்யூ மாமி. உங்களை ஒண்ணு கேட்கணும். என்னப்பா? 8-10 நாள் நீங்க என்ன சொன்னாலும் முகம் சொல்லிக்காம எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னடா? நம்ம பரமு அங்கிள் ஒரு தடவை பார்க்கணும். நீ அவரை பார்க்கலாம், ஆனா அவர் தான் உன்னை பார்க்க முடியாது. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? போட்டோ காமிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா? நெத்தில இவ்வளவு அகலமான பொட்டை பார்த்து தானே அவசரமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். இப்ப போயிட்டாங்கன்னு சொல்லி என் வேலையில மண்ண வாரி போட்டாங்க. அபசகுணமா பேசாத. அவர் கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டு காளியப்ப ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கார்.
அதனாலதான் உன்னை அவர் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். இன்னும் 2 நாள்ல கட்ட பிரிச்சிருவா. உன் கதையெல்லாம் சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துறேன், போதுமா? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் பாபப்பேம். ஹாய் பாட்ஸ். ஏன் பாட்ஸ் கவலைப்படுற? நம்ம கவலை எல்லாம் தீர்ந்துடுச்சு. கமான் 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 சியர் அப். உன் பேர பெரிய பேங்க் ஆபீசர் ஆக போறான். ஏரோப்ளேன்ல போனவன் கனவு கண்டிட்டு இருந்தல்ல, முத சம்பளம் வந்த உடனே டெல்லி, பாம்பே, கல்கட்டா. ஹாய் மாம்ஸ். உன் பையன் பெரிய ஆபீசர் ஆகி கோட் சூட்ல போனவன் கனவு கண்டிட்டு இருந்தல்ல, அந்த கனவெல்லாம் நினைவாக போகுது. ஹாய் 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 கல்யாணி. என் அண்ணனுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது, நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருந்தல்ல, அது எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சாச்சு. எஸ், பேங்க் வேலை கேரண்டி. ஆனால் ஆந்திரா பேங்க் ஐயோபியான்னு அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். குரு, நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா பிரமாதமா நடிப்பேன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. என் தாலியை அடகு வச்சு உன்னை படிக்க வைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நீ தங்க பதக்கம் வாங்கிட்டு வந்தப்போ நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். எங்களை வாழ வைக்கிறதுக்காக அந்த பெருமையே அடமானம் வச்சுட்டு வந்து நிக்கிறியேப்பா. என்ன பாக்குற? நீ அடகு வச்சத மளிகை கடையில இருந்து வீட்டுக்காரோட பொண்ணுதான் மீட்டு கொடுத்தாங்க. இருந்து வைக்கிறதுக்காக விதை நெல்ல விக்க கூடாது. இத நான் சொல்லல, எதிர் வீட்டு பிரியாதான் சொன்னாங்க. குருமூர்த்தி எம்காம். குருமூர்த்தி வாங்க சார், வாங்க 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 வாங்க. உட்காருங்க. நான் உட்கார்றது இருக்கட்டும், என்ன ஞாபகம் இருக்கா? என்ன சார் காமெடியா பேசுறீங்க? நீங்க தான் வீட்டுக்கே ஓனர், உங்களை மறக்க முடியுமா? அது சரி, இந்த 6 மாசம் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கேன், அதான் என்னன்னு கேட்டேன். அது சரி, அது போட்டும் இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடு. தயங்காத, உன் பங்கு இருக்கு, சாப்பிடியா? சார் புரியலையா? உன் பித்தளை போட போட்டு தாப்பா வாங்கினேன், சாப்பிடு. ஐயோ அண்ணன் சார் இது எது அநியாயம்? காரை விட்ட கான்கிரீட் ஆக்கி ஓசியில ஏசி போட்ட மாதிரி கூரை போட்டு கொடுத்துருக்கேன், எனக்கே வாடகை கொடுக்காம அலைய விடுறியே, அது அநியாயமா இது அநியாயமா? சார் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இந்த 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்ச பசங்க அசால்ட்டா வேலை பாக்குறானுங்க. ஆமா சார். நீ எம்காம் முடிச்சு இன்னும் வேலை கிடைக்கலங்கிறியே, உண்மையிலே நீ எம்காம் படிச்சியா? சார் என்ன சார் நீங்க இப்படி கேட்டீங்க? நீங்க சார் அங்க பாருங்க சார், நான் எம்காம் சர்டிபிகேட் வாங்கும்போது தொப்பி வச்சு எடுத்த போட்டோ சார் அது. இந்த பாரு, 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் கொடுத்தா இதே மாதிரி தொப்பி வச்சு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பான். இந்த கதையே விடாத சார். என்ன நம்பலையா சார் நீங்க? சார் உங்க மேல சார். சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார், வரேன். என்ன தொப்பி எடுக்க போறியா? ஐயா காஃபி சாப்பிடுங்க. வாடகை வாங்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்ப சுடு தண்ணி குடிக்கிறீங்களா? குடும்பமே குசும்பான சார் குடும்பம். சார் சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க சார். இது சார், இதான் சார். இது வந்து பிகாம் சர்டிபிகேட் சார். இது வந்து எம்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். இது வந்து மெரிட் சர்டிபிகேட் சார். அப்புறம் இது இருக்கு சார், இது வந்து கவர்னர் எனக்கு கோல்டு மெடல் கொடுக்கும்போது கொடுத்த சர்டிபிகேட் சார். எல்லாம் இருக்கு சார், எல்லாம் ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் சார். நான் பாஸ் பண்ணிருக்கேன் சார், நான் எம்காம் படிச்சிருக்கேன் சார். கரெக்ட், எல்லாம் ஒரிஜினல் தான். இது எப்படி கொடுங்க சார். சார் எங்க கிளம்புறீங்க நீங்க? ஹலோ, அது ஏன் சர்டிபிகேட்? உன் சர்டிபிகேட் தான்ப்பா, வாடகை கொடுத்து வாங்கிட்டு போ. ஐயோ என் வாழ்க்கை அதுல இருக்கு சார். உன் வாழ்க்கை என் கையில இருந்தா தான் வாடகை ஒழுங்கா தருவேன். வரட்டா சார்? பிரியா, காபி கொண்டாமா. கண்ட கபடி பசங்களுக்கெல்லாம் வீட்டு விட்டு 50 நாள் அலைய வேண்டியிருக்கு. முதல்ல அவனுக்கு காலி பண்ணதான் சரியா வரும். இந்தாங்க. என்ன டாடி, குருவோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? அவருக்கு எங்கேயாவது வேலை வாங்கி தர போறீங்களா? ஆமா, அவன்கிட்ட வாடகை வாங்கவே லோலோ நாஞ்சிட்டு இருக்கேன். இதுல வேலை வாங்கி தருவாங்க. வேற எதுக்கு? இது நம்ம கையில இருந்தா தான் வாடகை ஒழுங்கா வரும். பாவம்பா,